ஹாய் வணக்கம் நண்பர்களே. இந்த பர்த்டே வந்தால் வந்துச்சு ஒரே பிஸி. பர்த்டே கிஃப்ட் வந்தால் வந்ததை அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த குட்டீஸ் இருக்காங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு கார்ட்டூன் வேண்டதான் அவெஞ்சர்ஸ் அது வேண்டதான். அதெல்லாம் அவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்லி எனக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருக்குது, இன்னொரு பாசிட்டிவ் கேரக்டர் தான், ஆனால் அது எனக்கு வேணாம், அது எனக்கு பிடிக்காது, ஸ்பைடர்மேன் வேறு ஏதாவது வாங்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப டீச்சரை கூட்டிகிட்டு போய் அதை அவங்களே மாற்றி கொடுத்தாங்க. அப்புறம் திரும்ப ஸ்பைடர்மேனும் ஹல்க்கும் எடுத்துகிட்டு வந்தேன். என்னங்க ஒருத்தவங்க ஆசையாக கிஃப்ட்டும் வாங்கி கொடுத்தா அதை சந்தோஷமாக வச்சுக்கிறது பார்த்தான்னு அவங்களே கூட்டிகிட்டு போய் திரும்ப கேட்கலாம். சரி ஓகே, இது மாதிரி திரும்ப பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி நானாக பேசி சொல்லி வச்சுட்டு வந்தேன். என்ன பண்ணுறது, சரி டீச்சர் இது என்ன பழக்கம்னு தெரில. ஒவ்வொருத்தரும் எத்தனை கிஃப்ட்டுங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் 3 கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஐயப்பா, வீட்டில் ஆக்சுவலாக கிஃப்டெல்லாம் ஓகே தான். வீட்டில் அந்த குப்பையை மெயின்டைன் பண்ணுறது, அவங்க தூக்கி அள்ளி போட்டுருவாங்க, திரும்ப அதை அள்ளி வைக்கிறது என்னோடய வேலை. ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா பத்தாதான், இந்த டாய்ஸ் வாங்குறேன்னு ஒரு ரூமே பற்ற மாட்டேங்குதுங்க. நல்லா வளர்ந்துட்டானுங்க, இன்னும் அந்த டாய்ஸில் தான் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. என்னால் வச்சு மேனேஜ் பண்ணவே முடியல. பாடா சாமி, எல்லோரும் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது ஒரு பக்கம் குவிஞ்சு கிடக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மேனேஜ் பண்ண முடியாமல் ஓடிட்டுருக்கு. இல்லைன்னா அந்த காரை கொடுத்துட்டு கூட ஆனால் அந்த டாய்ஸில் தான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்ன பண்ணுறது, ஓகே, குழந்தைங்க சந்தோஷம், நம்மளோட சந்தோஷம். அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டோம், நாமளும் என்ஜாய் பண்ணுவோம். பாய். காசே வேஸ்ட் பண்ண வேணாம், வேறு வேணாம்.